ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி 1 கிலோ சிக்கன் அதிக அளவுக்கு அரிசி வச்சு செய்ய போகிறோம். 8லேருந்து 10 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பெரிய சைஸில் 4 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே ஒரு 13 லவங்கம், அதே அளவுக்கு பச்சை ஏலக்காயும் எடுத்துருக்கேன். இந்த 2 பொருளுமே நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுவே பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 எடுத்திங்கன்னா போதும். ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் பிரியாணி ஓவர் ஸ்மெல்லாக திகட்ட ஆரம்பிச்சிடும். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து இது அளவு சரியாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கனாலே போதும். இது இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. இந்த 3 பொருளையுமே கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6-7 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பப்போ பிரியாணி பண்ணுறோமோ அப்பப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு ரெண்டையுமே தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, 75 கிராம் அளவுக்கு பூண்டு ரெண்டையுமே அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து அளவு சரியாக இருக்கும். இது இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அரைக்கலை அப்படின்னா மட்டும் இந்த குவான்டிட்டியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பிரியாணி பாத்திரம் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். கூடவே 100 ml அளவுக்கு நெய். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெய் வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 6 லவங்கம், 6 ஏலக்காய், சின்னதாக 2 அனாசிப்பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. இந்த மசாலா பொருள் வந்து ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. லைட்டாக வாசம் வர அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது கூட 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள சேர்த்துடலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஆல்ரெடி நான் எல்லா பிரியாணி வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம காலையில் செஞ்சோம் அப்படின்னாலும் நைட் வரைக்குமே கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 10 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா வதக்கற போது வெடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நல்லா பழமாக ஒரு 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதங்குற போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். எப்பயுமே பிரியாணிக்குன்னு சிக்கன் பீசஸ் வாங்கும்போது இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் இதை வதக்கிட்டு நம்ம தம் போடும்போது சிக்கன் வந்து குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ சிக்கன் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல புளிப்பில்லாத கெட்டியான தயிர் நான் மெஷரிங் கப்பில் 1 கப் சேர்க்குறேன். இது ஒரு 250 ml அளவு இருக்கு. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பயுமே பிரியாணிக்கு புதினா அதிகமாக இருக்கணும், மல்லி குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் அது கூடவே 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க சிக்கன் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து குழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள் நான் இந்த கப்பில் தான் 1 கிலோ பாஸ்மதி அரிசியை அளந்து எடுத்தேன். இதில் வந்து எனக்கு 2 கப் அளவுக்கு அரிசி இருந்துச்சு. இப்போ 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் மெஷரிங் கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்கன்னா 1 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து 5 கப் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை ரொம்பவே அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, சாதம் வந்து உடஞ்சி போயிடும். கரெக்டாக 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சிங்கன்னா போதும். அப்போ தான் சாதம் நல்லா நீள நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு காரம் சேர்க்க முடியாது, இப்போவே சேர்த்தாதான். இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி லெமன் ஜூஸ் எடுத்தீங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. சாதம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு. இப்போ பிரியாணி வந்து ஒரு 3/4 நல்லா வெந்து தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு. தண்ணி வந்து ரொம்பவே வத்த விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு தண்ணிக்கும் அரிசிக்கும் சமமாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுறலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி இதை நம்ம தம் போட்டுறலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம். இது இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து ஹைலியோ மீடியம் ஹீட்லேயே வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் பிரியாணியை தம் போட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி சிக்கன் பீஸஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கரெக்டாக நீங்கள் இந்த அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா இதே போல் பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.